ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிறது பாப்கார்ன். பட்டர் பாப்கார்ன் எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். ஒரு அடி அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. குக்கராக இருந்தால் ரொம்ப பெஸ்ட்டு. குக்கரை ஒரு 2 நிமிஷம் சூடு பண்ணிக்கோங்க. சிம் ஃப்ளேமை யூஸ் பண்ணுங்கள். இது நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம மக்காச்சோள காஞ்ச மக்காச்சோளம் கடையில் கிடைக்கும், அதை ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். அந்த மக்காச்சோளமும் ஒரு 2 நிமிஷம் சூடாகணும். அப்பதான் உங்களுக்கு எல்லா மக்காச்சோளமும் நல்லா பாப்பாயி பாப்கார்ன் கிடைக்கும். இல்லாட்டினா பாதி பாப்பாயிருக்கும், பாதி அப்படியே கருகி போன ஸ்டேஜ்லேயே நின்றும். நம்ம இந்த மாதிரி 2 வாட்டி சூடு பண்ணிட்டு பண்ணுறதுனால எல்லா இடத்துலையும் ஈவனாக ஹீட்டு ஸ்ப்ரெட் ஆகி எல்லாமே ஈக்குவலாக பாப்பாகும். இதை நல்ல இதுக்கு கரண்டிலாம் தேவையில்ல. நீங்கள் வேணால் கரண்டி யூஸ் பண்ணுங்கள். இதை இப்படி இப்படி நல்ல ரோஸ்ட் பண்ணுற மாதிரி சூடு பண்ணிவிட்டு கை பொறுக்கிற அளவு சூடு வந்தோடனே பட்டரை இதில் சேர்த்துடலாம். பட்டரை போடும்போதே இதுக்கு தேவையான அளவு உப்பையும் போட்டுடலாம். ஒரு தடவை கலந்து விட்டுக்குங்க. பட்டரையும் உப்பையும் போட்டதுக்கப்புறம் ஈக்குவலாக எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். இப்போ நம்ம இதை மூடி வச்சிடலாம். பாப்கார்ன் வெடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. மூடி வச்சிருங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா எல்லாம் வெளியில் விழும். அதனால எப்போவுமே இந்த மாதிரி ரோஸ்ட் ஆனோடனே டக்குன்னு மூடிடணும். இந்த ஸ்டேஜில் உப்பு உங்களுக்கு பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் போட்டுக்குங்க. இது லைட் ப்ரௌன் ஆகும். நம்ம போட்டது எல்லோ கலரில் இருக்கிறது லைட் ப்ரௌனாகவும் பாருங்கள். இந்த மாதிரி ஆக ஆரம்பித்தோடனே டக்குன்னு குக்கரை மூடிடுங்க, இல்லாட்டினா வெளியில் விழும். லைட்டாக குக்கரை திறந்து காட்டுறேன் பாருங்கள். பாப்கார்ன் வெடித்து வெடித்து வெளியில் வருது. இப்படி நம்ம ஈக்குவலாக எல்லா கார்னையும் பாப்பாக வச்சிடலாம். சில இது பார்த்தீங்கன்னா சரியாகவே பாப்பாகாது. அதுக்கு காரணம் என்னென்னா அந்த இடத்துல ஹீட் இல்லாதது தான். இப்படி நம்ம பண்ணணும்னா கரெக்டாக எல்லாமே வெடிச்சிருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு நீங்களே செஞ்சு கொடுங்க பட்டர் பாப்கார்ன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.